இன்றைக்கி செப்டம்பர் 17 வெனஸ்டே. சிங்க்கு நிறைய பாத்திரம் விளக்காமல் கிடக்குது. மாவை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். சம்மர் ஹாலிடேஸ், இந்தியா விசிட் எல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக ரொட்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இந்தியாவில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு தொப்பை போட்டுருச்சு. சைடில் டயர் வேறு வந்துடுச்சு. ஆஃப்டர் மோர் தென் 1 மந்த்துக்கு அப்புறமா இப்போ தான் நான் எக்ஸசைஸை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு பிரேக்கு அப்புறமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணால் வாக்கிங்கில் இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாதனால என்னோடய பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறமா தான் யோகா, கார்டியோ, ஸ்ட்ரென்தனிங் எல்லா எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிப்பேன். 20 நிமிஷம் வாக்கிங் முடிஞ்சிருச்சு. 2000+ ஸ்டெப்ஸ் தான் நடந்தேன். வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனில் போயிட்டேன். என்னோட அத்தை சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தால் பேங்க்கில் பணம் இருக்க மாதிரி ரொம்ப தெம்பாக இருக்கலான்னு. அது இப்போ தான் எனக்கு புரியுது. நைட்டு சிம்பிளாக தோசை, தக்காளி சட்னி ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பாட்காஸ்ட் இல்லை சம்டைம்ஸ் சாங்ஸ் போட்டுகிட்டே க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். க்ளீனிங் முடித்த கையோடையே நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா. ஸோ அதுக்கு ஏற்ற உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்படி தான் போச்சு என்னோடய டே.